வணக்கம். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இன எழுத்து உண்டு. உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துகள் ஆகும். சரிதான். ஏன்னா மெய்யெழுத்துக்கு இக்குக்கு இங்கு போல, இச்சுக்கு இஞ்சிக்கு போல, இத்துக்கு இந்து போல உயிரெழுத்துகளும் இன எழுத்துகள் உண்டு. ஆவண்ணா ஆனாவுக்கு, ஈனா ஈயனாவுக்கு, ஊனா உவனாவுக்கு, ஐயன்னா ஈனாவுக்கு, அவ்வனா ஊனாவுக்கு, ஓனா ஓவனாவுக்கு என்று உயிரெழுத்துக்கள் குறில் நெடில் அது இன எழுத்து அமையும் மெய்யெழுத்துக்களைப் போல. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. இப்போ சி தான் ஆன்சர். அடுத்து பொறுத்துக. மறுப்பு, விறகு, மருகன், சீரடி. மறுப்புன்னவை யானை தந்தம். அப்போ 1க்கு 4. இங்கே விடையே பாருங்கள், 1க்கு 4 ஒன்று வந்திருக்குது. அப்போ சி தான் ஆன்சர்னு தெரிஞ்சுக்கணும். விறகு அப்படின்னா தந்திரம், மருகன் அப்படின்னா வடிவந்தோன், சீரடி அப்படின்னா சிறிய அடி. அப்போ சரியாக தான் இருக்குது. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, மானி மானி, டன்னகரம் ரன்னகரம், கனகம் கனகம், ரன்னகரம் டன்னகரம். இதில் 2 சுழி 3 சுழி, அதாவது டன்னகரம் மானி அப்படின்னா குள்ளன்னு அர்த்தம். அப்போது 1க்கு 2, 1க்கு 2. மானி அப்படின்னாக்கா மாமன்னு அர்த்தம். அப்போ 2க்கு 4. அடுத்து 3 சுழி கணக்கம் இருக்கு இல்லையா, கனகம் அப்படின்னாக்கா அது படைன்னு அர்த்தம். அப்போ 3க்கு 3 தான். சரிதான். 2 சுழி கனகமத்துக்கு பொண்ணுன்னு அர்த்தம். அப்போ 4க்கு 1. இப்போ பி தான் ஆன்சர். நன்றி, வணக்கம்.